ஹலோ ஆல். எல்லோருக்கும் வணக்கம். கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா சார்ட்டுமே நாட் ஒன்லி கோல்டு எல்லாமே வந்து தாறுமாறா வந்து போயிட்டுருக்கு. எந்த ஒரு இதுவுமே வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி அடுத்தது பை ஆகும், செல் ஆகும்னு கெஸ் பண்ண முடியல. கோல்டோட மூவ்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் ஃபுல்லா போக வேண்டிய மூவ்மெண்ட்ட இந்த ஒரே மாசத்துல இதோட முடிச்சிருச்சு. ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 5000 4800 வரைக்கும் தான் அவங்க வந்து மே மாசத்துக்கு மேலேயே போகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இன்னும் ஜனவரியே முடியல. அதுக்குள்ள கிட்டத்தட்ட 5000 நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இன்னைக்கு நான் சண்டே வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். 25 மேபி நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு காலையிலேயே வந்து கண்டிப்பா வந்து 5000க்கு மேலேயே போயிட்டும் ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேப் அப்போ ஓப்பன் ஆகுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள இன்னும் ஈரானோட கான்ஃப்ளிக்ட் அது போயிட்டு இருக்கு. ஈரான் இஸ்ரேலோட வார் வந்து ரொம்ப வந்து இதுவா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பதட்டமான சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சின்ன அமௌண்ட்டா வச்சிருக்கவங்க பெட்டர் வந்து ட்ரேட் பண்ணாம அமைதியா வெயிட் பண்றது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். எப்பவுமே ட்ரேட் எடுக்கிறது மட்டுமே ஒரு சொல்யூஷன், ஒரு நல்ல சொல்யூஷன் கிடையாது. எந்த இடத்துல ட்ரேட் எடுக்காம நோ ட்ரேட், அதாவது நோ ட்ரேட் இஸ் ஆல்சோ ட்ரேட்னு சொல்லுவாங்க. அந்த இதை கரெக்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம லாங் லைஃப்ல வந்து இதை சர்வை பண்ண முடியும். முதல்ல நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரேடிங்ல வந்து ஃபர்ஸ்ட் சர்வை பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுக்கப்புறம் தான் வந்து சம்பாதிக்கிறது. முதல்ல நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உள்ள இருக்கணும், நம்ம கேபிட்டல் இருக்கணும். அதே போல இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே வந்து பை ஆக வாய்ப்பு அதிகம். போர் பதற்றம் வந்தாலே பை ஆக வாய்ப்பு அதிகம் அப்படின்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து பை போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, அதோட ஸ்பைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்லாம் வந்து சர்வ சாதாரணமா போயிட்டு வரும். சரியா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன் மந்த்னு சொல்ல முடியாது, இந்த ஒன் வீக்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரியா? பாருங்க, இந்த லாஸ்ட் வெட்னஸ்டே மட்டுமே, சாரி தேர்ஸ்டே மட்டுமே மூவ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ, 4770 இருந்து 4940 வரைக்கும் கிட்டத்தட்ட 270 150 200 பாயிண்ட் கிட்ட ஒரு ஒரு நாளைக்கு வந்து அசால்ட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஒரு நாளுமே வந்து ஏர்முகம் மட்டும்தான். அதே போல 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்லாம் சாதாரணமா போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இதுல வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேடிங்கை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து வெயிட் பண்றது மட்டும்தான் ஒரு சரியான தீர்வா இருக்கும். சரி, எப்படி அப்படியே மேபி நடந்தா என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மொதல் விஷயம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்க வந்து மேக் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அதாவது போர் பதற்றம் அதிகமா இருக்கு. அது ஒரு காரணம் மட்டும். இது தங்கம் ஏறல. தங்கம் எதனால ஏறுது அப்படின்னா, முக்கியமான காரணம் யூஎஸ் டாலரோட வீக்னஸ். யூஎஸ் டாலர் வந்து எப்பெல்லாம் வீக் ஆகுதோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, மற்ற அந்த யூஎஸ் டாலர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த இன்வெஸ்டர் எல்லாமே எடுத்து அதுல இருந்து வந்து மற்ற இதுக்கு வந்து அவங்க போர்ட்போலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணுவாங்க. அதுல மெயின் அசட்டை வந்து எப்போதுமே பார்க்கப்படுறது தங்கம், அதுக்கப்புறம் பிட்காயின், அப்படி சில கேட்டகரிஸ் இருக்கு. அதுல ரொம்ப காலமாவே நமக்கு தெரிஞ்சு பழைய காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா 1000 2000 வருஷமாவே வந்து தங்கத்தை வந்து ஒரு சேஃப் அசட்டா வந்து எல்லாமே இன்னமும் பாக்குற பார்வை வந்து இன்னும் நீடிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ அந்த காரணம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தை வந்து இன்னுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூட்ல வச்சிருக்கு. அதர் தென் தட் முக்கியமான விஷயம் தான், என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் டாலரோட வீக்னஸ் தங்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் வந்து ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து இருந்தாலுமே தங்கம் வந்து இந்த அளவுக்கு மூவ் ஆகாது. அது ஒரு காரணத்தை வச்சு மட்டும் மூவ் ஆகாது. அது இருந்ததுன்னா மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், அப்படிதான் நடக்கும். பட் வந்து இப்போ என்னன்னா எல்லாமே வந்து டி டாலரைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது டாலர் மேல இருக்க நம்பிக்கை வந்து இழந்துட்டே இருக்காரு அப்படின்னால. ஸோ வந்து எல்லா ஈவன் அமெரிக்கா உட்பட, கோல்ட்மேன் சாக்ஸ் உட்பட எல்லாருமே வந்து டன் கணக்குல தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, உலகத்திலேயே ரொம்ப அதிகமான அளவுல ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து யூஎஸோட கடன் வந்து எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 38 ட்ரில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னமும் பணம் அச்சடிச்சு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்டா பணம் அச்சடிச்சது வந்து ஜனவரி வரைக்கும் தான் பணம் அச்சடிச்சிருந்தாங்க. இப்போ அடுத்த மாசத்துக்கு திரும்ப என்ன ஆகும் அப்படின்றது தெரியாது. திரும்பவும் பணம் அச்சடிச்சாங்க அப்படின்ற பட்சத்துல இன்னமும் வந்து அவங்க கடன் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுல அவங்களோட ட்ரெஷரி பாண்ட்ஸ் அதிகமா வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா, ஜப்பான். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் 3-4 பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைனாவும் ஜப்பான் தான் அதிகமாக வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ வந்து சைனா வந்து இப்ப பெரும் அளவுல வந்து அது ஒரு 18 பில்லியன் சம்திங் வந்து அதை ட்ரெஷரி பாண்டை வித்துட்டு அந்த வித்த காசை எல்லாத்தையுமே வந்து தங்கமா வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசன்ட் 3-4 மந்த்ஸா வந்து தங்கம் வந்து நல்ல ஒரு
ஹைப்ல ஏறிட்டே, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாம ஏறிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்லி பையர்ஸ் மட்டும்தான். பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ல டன் கணக்குல வந்து வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரீசனாலே வந்து ஒரு ஹைப் வந்து போயிட்டு இருக்கு கோல்டுல. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே போல திரும்ப வந்து இப்ப இந்த டாலர்ன்ற இது இல்லாம போச்சு அப்படின்னா, டாலரோட ட்ரேட் வந்து எல்லாமே இல்லாம போச்சு அப்படின்னா, இந்த பிரிக்ஸ் நாடுகள் அது மாதிரி மற்ற சைனா, ரஷ்யா அது மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ்லாம் வந்து டாலருக்கு எதிரான ஒரு ஒரு மிகப்பெரிய கரன்சியை வந்து உருவாக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து திரும்ப வந்து என்ன கொண்டுட்டு வருவாங்கன்னா, கோல்டு ஸ்டாண்டர்ட் தான் கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பா வந்து இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பிரிக்ஸோட கரன்சி வந்தாலுமே அதுக்கு வந்து எது வந்து காமனான ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் தான் கண்டிப்பா இருக்கும் திரும்ப. ஸோ அந்த ரீசனாலேயும் மேபி வந்து கோல்டோட ஹைப் வந்து அதிகமாயிட்டே போகுது. இதுல வந்து நம்ம ஒரு இன்வெஸ்டரா வந்து இப்போ வந்து போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்போ வாங்கி வாங்கி வைக்கலாமா அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு சேஃபான இது கிடையாது. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ரொம்ப ரீச் அவுட் அதிகப்படியான ரீச் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க வாங்குறது வந்து நின்றுச்சு அப்படின்ற பட்சத்துல திரும்ப எவ்வளவு வேணாலும் கரெக்ஷன் வந்து எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். இந்த லாங் டேர்ம்ல திரும்ப இந்த இடத்துக்கு போகுமா போகாதான்னு அதை பத்தி நான் பேசல. இந்த இடத்துக்கு போகும். ஆனா வந்து இது வரைக்கும் ஹிஸ்டரி நமக்கு கொடுத்த டேட்டாஸ் படி பாத்தீங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு வாட்டி பெரிய ஹைப் கொடுத்துச்சு அப்படின்னா அதை திரும்ப ரீச் ஆகிறதுக்கே பாத்தீங்கன்னா 5-6 வருஷம், சம்டைம் 8 வருஷம் 12 வருஷம் கூட எடுத்திருக்கு. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல மேபி குயிக்காவே வந்து அதை வந்து திரும்ப வந்து இப்ப சப்போஸ் வந்து ஒரு கரெக்ஷன் இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு கரெக்ஷன் வந்தா கூட, இல்ல இந்த இடத்தோட இங்க ஏதோ ஒரு கரெக்ஷனோ இல்ல இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு கரெக்ஷன் வந்தா கூட குயிக்காவே வந்து அந்த இதை ரெக்கவர் பண்ணிடும். 1 வருஷம் 2 வருஷத்துல ரெக்கவர் பண்ணிடணும் அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் மேக்ரோ டேட்டாஸா இருக்கு. இதுதான் வந்து இப்போ கோல்டு வந்து நகர்த்திட்டு இருக்கு. இது வந்து நாட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி இது வந்து நகர்றது கிடையாது. ஸோ வந்து நம்ம என்னதான் அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தாலும் மண்டே வந்து இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா மண்டே வந்து அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா நமக்கு தெரியாது. சரியா? அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அது ஒரு 50-50% தான். சரியா? இது நாளைக்கு ஓப்பன் ஆகிறதே பார்த்தீங்கன்னா மேபி 5100லயோ 5200லயோ கூட ஓப்பன் ஆகலாம். எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்வெஸ்டராக இருந்தாலும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன்ஸ் ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே போல் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த டைம்ல வந்து கண்டிப்பாக மேலே போயிட்டே இருக்கு. இது வரைக்கும் மேலே போயிடுச்சு. ஸோ வந்து இனிமேலும் மேலே தான் போகும் அப்படின்ற எண்ணத்துலையும் போயிட்டு வாங்குறதும் வந்து ரொம்ப ஆபத்தானது. இந்த இடத்துக்கிட்ட எல்லாம் வாங்குறது ரொம்ப ஆபத்தானது. ரொம்ப உங்ககிட்ட அமௌண்ட் வந்து நிறைய இருக்கு, அக்கௌண்ட் வந்து ரொம்ப இது ஆகல அப்படின்ற பட்சத்துல ஒரு $100 $200 உங்களாட்டி ரிஸ்க் எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிஸ்க் பேஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு புலிஷ் அமௌண்ட் கொடுத்தது அப்படின்னா நீங்க வந்து என்ன வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? சரி, ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கோல்டில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு அனலைஸுக்காக பார்க்கலாம். பட் வந்து இதை பேஸ் பண்ணி வந்து ட்ரேட் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு 100% கரெக்டான வே அப்படின்னா கிடையாது. ஏன்னா வந்து இதோட மூவ்மெண்ட் வந்து எல்லாமே வந்து நாட் பேஸ் ஆன் ஸ்ட்ரக்சர். இது வந்து மேக்ரோ டேட்டாஸை மேக் பண்ணி மூவ் ஆகுது. எப்படி வந்து ஒரு நியூஸ் ட்ரேட் டைம்ல வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இன்வாலிட் ஆகுமோ அதே போல இது வந்து ஒன்லி வந்து என்ன சொல்றது ஜியோ பாலிட்டிக் டென்ஷன்ஸ்னால இது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ வந்து இதை வந்து கன்சிடர் வந்து நம்ம வந்து ட்ரேட் ஓட ஒரு சிக்னலா எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். சரியா? இதுக்கு முதல்ல கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். கோல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். அடுத்தது என்ன ஒரு கரெக்ஷன் வந்து வரட்டும். வந்தது அப்படின்ற பட்சத்துல நம்ம அதை பத்தி இன்னும் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு மேஜரா வந்து என்ன நடக்கலாம் அப்படின்ற ஒரு அனலைசிஸ் மட்டும் பார்ப்போம். சரியா? நம்ம ரொம்ப ரொம்ப டீப்பா போக வேணாம். நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி எந்த இடத்துல கரெக்ஷன் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு, எந்த இடத்துல கரெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மட்டும் பார்ப்போம். சரியா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 மந்த் மந்த்லி கேண்டில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் செல்லுக்கான இதுவே கிடையாது. ஃபுல்லா வந்து பை மட்டும்தான். ஃபுல்லா இந்த இடம்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாவே பை மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இது ஃபுல்லாவே பை மட்டும் தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3, 6, 9, 15 மாசமா கிட்டத்தட்ட பை மட்டும் தான் காட்டுது. 3 மந்த்ஸோட கேண்டில் இந்த ஒரு கேண்டில் வந்து உருவாகிறதுக்கு 3 மந்த்ஸ் நான் வச்சிருக்கிறது. சரியா? இதுல எதுவும் வாய்ப்பு கிடையாது. மந்த்லியில வந்து பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி கேண்டில் பாருங்க. மந்த்லி கேண்டில்லையே வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி கேண்டில் இது இந்த இடத்துக்கிட்ட ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. எதுனா 3402 அந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து ஒரு நல்ல பையில தான் போயிட்டு இருக்கு. சரியா? இந்த இடத்துக்கிட்ட எல்லாம் வந்து நல்ல ஒரு இந்த இடத்துக்கிட்ட வந்து நல்ல ஒரு ரீட்ரேஸ் ஆயிருக்கு. திரும்ப வந்து செல் ஆகுற மாதிரி நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப அங்கிருந்து அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து மேல பை ஸ்டார்ட் ஆகி
ஒரு புலிஷ் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. இதுலயும் வந்து திரும்ப கண்டிப்பா இதுல வந்து கண்டிப்பா திரும்ப ரிட்டர்ன் ஆயிடும், ரீட்டர்ஸ் எடுக்கும் இங்கேருந்து எடுத்து ஒரு 3800 வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அதையும் வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபுல்லாவே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து இதுக்கு மேல கேப் அப்போ ஓப்பன் ஆகி ஒரு கேண்டில் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசம் வந்து ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ 4350 இருந்து கிட்டத்தட்ட 750 பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த மாசம் மட்டுமே ஜனவரி மாசம் மட்டுமே மூவ் ஆயிருக்கு. இன்னும் இந்த மாசமே முடியல, இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. இதுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஓப்பன் ஆகிறது மேபி 5200 5100 நமக்கு தெரியாது. சரியா, கண்டிப்பா 5000க்கு மேல போயிட்டு க்ளோஸ் ஆயிட்டு தான் திரும்ப ரிட்டர்ன் ஆகும். இதுக்கு மேல 5000 தொடாம கீழே வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரியா, சரி, வீக்லியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்லியில வந்து பாருங்க நல்ல ஒரு ரீட்ரேஸ் கொடுத்து தான் திரும்ப கீழே வந்திருக்கு. சரியா, இது வந்து பாத்தீங்கன்னா 3500ல இந்த இந்த 3500 சப்போர்ட்ல இருந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. சரியா, இந்த கேண்டில் வந்து நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா உடைச்சிட்டு இந்த பழைய ஆல் டைம் ஹையை வந்து உடைச்சிட்டு மேல போயிருக்கு. ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் படி இதை உடைச்சிட்டு மேலே போச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகணும். பட் ஆனால் இங்கேயே நம்ம ஸ்ட்ரக்சரை ஃபெயில் ஆகுறது இங்கேயே ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனோட பையிங், அந்த நான் சொன்ன அந்த டீடாலரைசேஷன், அந்த சைனாவோட ட்ரெஸரி பாண்ட் விற்கிறது எல்லாமே இந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மூமெண்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 3500 ஸ்டார்ட் ஆச்சு. 3500 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இப்போ 1500 பாயிண்ட், கிட்டத்தட்ட 5000 போயிடுச்சு. 1500 பாயிண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்ரோ டேட்டாஸும் டாலரோட வீக்னஸுமே மட்டுமே அந்த கோல்டோட ஹைப்ஸை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து டன் கணக்கில் வந்து வாங்கி குவிக்கிறனால, ப்ளஸ் சைனா வாங்கி குவிக்கிறனால இந்த மூவ்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ண தவறிடுச்சு. சரியா, இந்த இடத்துக்கிட்ட லிக்விடிட்டின்னு அப்படியே இருக்கு. 3700 ஜோன்ல லிக்விடிட்டின்னு அப்படியே இருக்கு. ஓகேவா, இது ஒரு ஆப்வியஸான லிக்விடிட்டி ஜோனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இந்த இடத்துக்கிட்ட இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட இருந்து தான் வந்து நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லான பை வந்திருக்கு. ஸோ இங்கே பை ஆனதை இதுல வந்து பாதி 50% ரீட்ரேஸ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிட்டு இந்த இடம் வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து எடுத்துட்டு இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி எடுத்துருச்சு ப்ரைஸ். ஸோ இங்க நின்றது வந்து இங்க வந்து நிறைய ஒரு பெரிய லெவல்ல லிக்விடிட்டி கிடையாது இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த லிக்விடிட்டியை ப்ரைஸ் வந்து கரெக்டா வீக்லி லெவல்ல எடுத்துட்டு திரும்ப மேலே போயிடுச்சு. ஓகேவா, அதே போல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து இப்ப அடுத்து வந்து ஹையர் ஹை, லாஸ்ட் ஹையர் ஹை, ஆல் டைம் ஹை இந்த இடம் தான். வந்து பிரைஸ் வந்து திரும்ப இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த இடத்த உடச்சி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா திரும்ப ரிஜெக்ட் ஆகுற மாதிரி காமிச்சிட்டு நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா மேல போயிடுச்சு. சரியா, ஃபோர்ஸ்ஃபுல்லா மேல போயிட்டு திரும்ப என்ன பண்ணிருக்கு பாருங்க, ஷார்ப்பான ஒரு திரும்ப ரீட்ரேஸ் பண்ணி இங்க இருந்த லிக்விடிட்டி, இந்த இடத்துக்கிட்ட இருந்த லிக்விடிட்டி, இந்த இடத்துல இந்த ஆர்டர்ஸையும் எடுத்துட்டு பிளாக்ஸ் எடுத்துட்டு, ஏன்னா இங்க செல் ஆர்டர்ஸ் நிறைய இருந்திருக்கும், இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப பை ஆர்டர்ஸை மாத்திட்டு இங்க இருந்த லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிட்டு திரும்ப பை ஆர்டர்ஸை மாத்திட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு மூவ் மேல. சரியா, அடுத்து வந்து திரும்ப ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. திரும்ப ஒரு ரீட்ரேஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த அடுத்த ரீட்ரேஸ் வந்து மேபி வந்து இன்னொரு கேண்டில் வச்சுட்டு அங்கிருந்து இன்னொரு கேண்டில் வச்சுட்டு அங்கிருந்து வருமா, இல்ல இந்த அடுத்த கேண்டிலே வந்து இங்கிருந்து இது வரைக்கும் அடுத்த ரீட்ரேஸ் கொடுக்குமா அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அடுத்த ரீட்ரேஸ் ஒன்று ஃபர்ஸ்டா வந்து கீழே வந்தது அப்படின்னா நம்மளோட கெஸிங் படி 4666 அந்த ஜோன், இந்த இந்த ரீட்ரேஸ் ஒன்று ஃபர்ஸ்ட் ஜோனா வந்து எடுக்கணும். 4619 4620 இந்த ஜோனு. சரியா, 4660 இருந்து 4590 இந்த ஜோனை வந்து ஃபர்ஸ்டா வந்து ரீட்ரேஸ் பண்ணலாம். சரியா, அப்படி இங்க இருந்து வீக்லி லெவல்ல இது வந்து ஒரு முக்கியமான ரீட்ரேஸ் லெவல். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டே லெவல்ல வேற ஏதாவது நமக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து கொடுத்துருக்கா பாத்தீங்க அப்படின்னா, டே லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 நாளும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பை தான், செல்லுக்கான வேலையே இல்லை, ஃபுல்லாவே வந்து பை தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா டேயோட டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டேவோட டைம் ஃப்ரேம் படி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் எதுவா வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இதுல வந்து ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுன்னா கூட இங்க வந்து இதுல வந்து ஆர்டர் பிளாக்ஸ்லாம் வந்து இதுல இருக்க ஆர்டர் பிளாக் எடுத்துருச்சு. இது வந்து மோஸ்ட்லி ஆர்டர் பிளாக்ஸ்லாம் வந்து எடுத்துருக்கு பாருங்க, இங்க பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் இருக்கு. சரியா, இந்த ஆர்டர் பிளாக்ஸ் வந்து எடுக்கல, இந்த ஃபேர் வேல்யூக்கு அப்பதான் ஃபில்அப் பண்ணல.
இந்த கேண்டில்ல இருக்கக்கூடிய இந்த கேண்டில் இங்க இது வரைக்கும் பாருங்க, இங்க இருக்க ஃபேர் வேல்யூ கேப்லாம் எடுத்துருச்சு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து இன்வாலிட். ஏன்னா இந்த விக் வரைக்கும் இங்க வரைக்கும் போயிட்டு எடுத்திருக்கு, திரும்ப கீழே வந்துட்டு இது வரைக்கும் வந்து எடுத்துட்டு இங்க போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆகுமா அப்படின்னா, இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து நம்மள என்ன பண்ணும், கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப இங்க வந்து எடுத்துட்டு ஒரு 4800 4700 டு 4780 இந்த ஜோனுக்கு வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போகும். ஸோ சம்டைம் வந்து திங்கக்கிழமை ஓப்பன் ஆகி 4900 கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஏமாந்துடாதீங்க. இந்த இடம் வந்து ஒரு 100% ஸ்ட்ராங்கான மிட்டிகேட் ஜோனா அப்படின்னா இல்லை, ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா இல்லை. ஓகேவா? இது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேர் வேல்யூ கேப் ஜோன் இது அப்படின்னா 4700 டு 4790 சம்திங் அந்த இடம் தான். 4760 அந்த இடம் தான். இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேர் வேல்யூ கேப். ஓகேவா? ஃபர்ஸ்டா வந்து ப்ரைஸ் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 4700 4760 வந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து ஒரு சின்ன பை வந்து டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா இன்னும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரீட்ரேஸ் லெவலும் பக்கத்துலேயே இருக்கு. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா இங்க வரைக்கும் வந்துட்டு இங்க வந்துட்டு இதையும் எடுத்து ஒரு விக் வச்சு இந்த ஏரியாவையும் கவர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்றது, கன்சர்வேட்டிவ் என்ட்ரின்னு சொல்லலாம். இது வந்து இங்க எடுக்கிறது ஒரு அக்ரெசிவான என்ட்ரி தான். இங்க எடுத்தீங்க, இங்க ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபேக் என்ட்ரியா இருக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுக்கு மேல நம்ம 4 ஹவர் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் படி கண்டிப்பா ஃபாலோ பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி நியூஸ் வந்து வார் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலான இது ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கேப் அப்போ கேப் டவுனும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஒரு ஸ்பைக் விட்டு இது வரைக்கும் வந்துட்டு நாளைக்கு காலைல ஓப்பன் ஆகும்போது இதை எடுத்துட்டு கூட ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கலாம். நாளைக்கு காலைல ஓப்பன் ஆகாதான் நமக்கு தெரியும். சரி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு சின்ன ட்ரேடர் இருக்கவங்க கோல்டு மேலே தான் போகும்னு நினச்சி ஆசைப்பட்டு போயிட்டு இமீடியட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ட்ரேட் எடுக்காதீங்க. என்ன வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்டில். சரியா? ஓகே கஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.